ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சுராச்சாரியா வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 25ஆம் நாள் 9/7/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. பொதுவாக இந்த வியாழக்கிழமையிலே நாமெல்லாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை செய்துவிட்டு நவக்கிரகங்களை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது நவக்கிரக பிரார்த்தனை முடித்து குபேரனுடைய திசை என்று போற்றுகின்ற செல்வத்தை கொட்டி கொடுப்பவன் குபேரன். குபேர திசையை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள், மஞ்சள் பட்டி சாத்தி வழிபாடுகள், கொண்டல் கடலை வைத்து நிவேதனம் செய்து அடியார்களுக்கு பிரசாதம் கொடுப்பது எது நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்து கொள்ளலாம். மஞ்சள் பட்டு தான் கட்டாயம் சாத்தத்தான் வேணுமெங்கிறது கிடையாது. சாத்தக்கூடிய வசதி இருந்தால் மஞ்சள் பட்டு சாத்துங்கள், இல்லை 2 மஞ்சள் பூவை கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். எது நமக்கு முடிகிறதோ அதை நல்ல மனதோடு நாம் செய்கின்ற காரியங்கள் நல்ல மனதோடு, பேருக்காக புகழுக்காக 10 பேர் எங்களை பெருமையாக பேசுவேங்கிறக்காக நான் 50 பேருக்கு அன்னதானம் போட்டேன், நான் 50 பேருக்கு வஸ்திரதானம் பண்ணினேன் என்று மற்றவர்கள் நம்மை பெருமையாக எண்ண வேணும் என்கிறதுக்காக செய்வதல்ல இறை வழிபாடு. அவ்வாறு அந்த இறை வழிபாடு என்பது எங்களுடைய மனம் ஒன்றாக ஒருமைப்பட்டு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். இந்த மனம் நல்லதாக இருந்தால்தான் எண்ணங்கள் நிறைவேறி இறையருடைய எல்லாம் பூர்ணமாக பெற முடியும். அவ்வாறு இந்த வியாழக்கிழமையிலே நாம் வியாழ பகவானையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதோடு, பொதுவாகவே ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணங்கள் வரும்னு சொல்வார்கள். வியாழ சுகம் போதாது, வியாழம் வரட்டும், வியாழ சுகம் வந்ததும் எல்லாம் சரியாக வரும். திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கிற பொழுது வியாழ சுகம் இல்லை, இப்போ ஜாதகம் பார்க்கக்கூடாது, வியாழ சுகம் வந்ததும் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கலாம் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். இவ்வாறு இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் இந்த வியாழ பகவானை வழிபாடு செய்வதனாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அந்த வியாழ பகவான் குரு பகவான் சொல்லப்படுபவர். அவர் அவர் இருக்கும் ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை எந்த ராசியிலே நமக்கு அது எத்தனையாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறதோ அதற்குரிய பலன்களை கொட்டி கொடுப்பார். அவ்வாறு குரு பகவான் நமக்கு எது எது எல்லாம் நல்லது என்று நாங்கள் எண்ணுகிறோமோ அவையெல்லாம் அவருடைய நல்ல பார்வை வருகின்ற பொழுது தானாக நடந்துவிடும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற நல்ல எண்ணங்களோடு நாமும் இந்த இறை வழிபாடுகளிலே செய்கின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. மலர்கள், வில்வம், பொன்னச்சி, விழாத்தி, கிழுவை போன்ற பத்திரங்கள்
அருகம்புல் இவற்றை கொண்டு செல்லலாம். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். முதலில் பெற்றோர்கள் அதனை கடைபிடிக்க வேண்டும். அப்பா வேட்டி சால்வையோட கோவிலுக்கு போனால் பையனும் வேட்டி சால்வை போவான். அப்பா டிஷர்ட் போட்டு லாங்ஸ் போட்டு போனால் பிள்ளையை வதைத்தான் செய்யும். எனவே இந்த பிள்ளைகளை எதிர்கால சந்தையினை நல்வழிப்படுத்துகின்றவர்களாகிய பெற்றோர்கள் நாம் முதலில் சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆலயங்களுக்கு செல்ல பழக வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். கோயிலுக்கு போகிறதுக்கு வெள்ளை வெட்டி கட்ட உடனே சிகப்பு வெட்டி, பச்சை வெட்டி, மஞ்சள் வெட்டி, நீல வெட்டி, கருப்பு வெட்டி, சிகப்பு கலர் சிங்கிச்சான்ற மாதிரி எல்லாம் அவையெல்லாம் ஆலயத்திலே பணிபுரிகின்றவர்கள், இறை வழிபாட்டிலே தங்களை அர்ப்பணித்திருக்கின்றவர்கள். பொதுவாக ஒரு ஆலயத்திலே, ஒரு கிராமத்திலே இருக்கின்ற ஒரு பூசகர் அல்லது ஒரு குரு, ஒரு ஆச்சாரியர் என்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிவதற்காக அவ்வாறு அந்த மஞ்சள் வெட்டி கட்டிக்கணும். இப்போ எல்லாரும் மஞ்சள் வெட்டி, சிகப்பு வெட்டி, பச்சை வெட்டி, நீல வெட்டி, கருப்பு வெட்டி, என்னென்ன கலர்ல எல்லாம் வேட்டி போடலுமோ வியாபாரத்தை நோக்கமாக கொண்டு அவர்களும் போட்டுக்கொண்டு இருப்பார்கள், இவர்களும் கட்டிக்கொண்டு இருப்பார்கள். ஆலய வழிபாடு என்பது மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இறையருள் தானாக வந்து சேரும். இந்த நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நல்ல மனதோடு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தாய்மார்கள் நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே பட்டு சேலை அணிந்து தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். தலைவிரி கோலத்தோடு ஆலயத்துக்கு செல்லுவதை விட நாம் செல்லாமல் இருந்தால் புண்ணியம் கூட கிடைக்கும். சென்று பாவத்தை எடுப்பதை விட செல்லாமலே இருந்தோம்னா ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் வந்துடுமா. இவ்வாறு தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. இறை வழிபாட்டிலே தலைவிரி கோலம் அபசகுணம், அது வீட்டுக்கு தரித்திரத்தை கொடுக்கும். இதையெல்லாம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து சொன்னார்கள். இந்த வகையிலே நாமும் அவற்றை மனதிலே கொண்டு இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. समस्त सन्मंगलानि सन्तु।